டிட்டர்மினேஷனும் இருந்து சில ஃபார்முலாஸை சில குறிப்பிட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கட்டாயமாக உடலை குறைக்க முடியும். எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பக்கம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவர் டாக்டர் எழிலன், அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ, நிறைய விஷயங்களை பல்வேறு ஆய்வுகளோடு பேசக்கூடியவர். இன்னொருவர் ஸ்பெஷல் டாக்டர் மிஸ்டர் அருணாச்சலம், உடல் பருமன் பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதை பற்றி தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதி கொண்டிருக்கிறவர். இவங்க 2 பேர்ட்டையும் போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட இருந்து ஒரு கதை கேட்க போகிறது. சோக கதை. என்ன சொல்லப்போனால், இந்த சோக கதை ஏன் சோக கதைன்னு சொல்கிறேன்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் படிக்கிறத பற்றி பார்க்குறவங்களாம் அட்வைஸ் பண்ணுவான். அது மாதிரி இந்த கொஞ்சம் குண்டா இருந்துட்டா ஃப்ரீ அட்வைஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இது மாதிரி என்னென்ன ஃப்ரீ அட்வைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது? முக்கியமாக ஒரு ஃப்ரீ அட்வைஸ் ஒருத்தர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப இடியாட்டிக்காக இருந்தது சார். சார் நிறைய சாப்பிடுவே போல இருக்கு, ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதில் சரியாக போயிடுவேன். என்ன அந்த எக்ஸசைஸ்? இப்படி தலையாட்டுறது, எது சாப்பாடு வந்தாலும் இப்படி தலையாட்டு வேணான்னு சொல்கிறது தான். இந்த மாதிரி அல்கெட் அப்பார்ட் ஃப்ரம் குழந்தை வந்து கொஞ்சம் டிலே பண்ணினா நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அது நீ குண்டா இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து யூ நாட் கன்சீவிங். அண்ட் ஹவு டு யூ நோ என் அந்தரங்க விஷயத்த வந்து நீ இப்படி வெளிப்படையாக வந்து இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தட் இஸ் ஒன் திங். கன்சீவ் ஆக மாட்டேன், அப்புறம் கன்சீவ் ஆனாலும் பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஹவு வில் யூ டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன்? குனிய முடியாது, நிற்க முடியாது, உனக்கு கண்டிப்பாக சிசேரியன் தான், அவ்வளோதான். லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ அவரை இப்போ பட் உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் both normal deliveries, both normal, absolutely. and literally ஒன்று சொல்கிறேன் சார், they'll treat you like a fool. உனக்கு ஒன்றுமே தெரியாது, because you're big, you're stupid. அவ்வளோதான். if you are big you are stupid. அது அவங்க மனநிலை. ஒருத்தர் வந்து என் மூஞ்சி முன்னாடியே ஒரு சின்ன குழந்தை என்னை பார்த்து சொல்கிறாரு, அவளுக்கு பெட்யூட்ரி ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஹவு அ சைல்டு வில் ஃபீல். சின்ன குழந்தை கண்ணில் தண்ணி, எங்கள் அம்மா கண்ணில் தண்ணி வராதா, அவங்க அப்பா பாருங்க அவன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஓ ஆமாம், பட் என்ன இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஷி சீம்ஸ் டூ லார்ஜ் ஃபார் அ ஏஜ். இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் சம் டைம் லைக் திஸ் தட்ஸ் ஆல். Okay, college la kuda you will get that, but college it's different. Slowly all those people who made fun of you realize that you neenga da actually, I am actually very jolly person, everybody becomes your friend. That is different in college. But throughout your life you will hear that, sir, all fat people, neenga sonna 100 unmai, we are treated a bit like criminals, as if we are making a crime by occupying more space in this world. Avladha. I understand. எந்த கடையில் அரிசி வாங்குற, இது ஃபஸ்ட்டு. ஒரு ஆட்டோக்காரர் எனக்கு ஏற்ற மாட்டேன்ட்டார். எனக்கு ரொம்ப அது வந்து பெரிய இது, அதாவது ஒரு சீட்டில் உட்கார்றது வந்து 2 சீட் நான் வந்து ஆக்குபை பண்ணுறதுனால, இல்லை மேடம் நீங்கள் அடுத்த ஆட்டோவில் வாங்க. பட் இது வரைக்கும் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் நான் யார்கிட்டையுமே வந்து சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்கிறேன். யார் என் ஆஃபீஸில் இருந்த குண்டான அந்த லேடின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே அது ஃபேட்டாக இருப்பாங்களே, டக்குன்னு நிறைய பேர் கீதா அப்படின்னாக்கா தெரியாது, நிறைய அது குண்டாக இருப்பாங்களா அந்த மேடம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, பக்கத்துல என்ன கிண்டல் பண்றாங்க? எப்பயுமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் எப்பயுமே நான் தான் வந்து ஒரு ஃபன்னியஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ்ன்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிடிச்சி நம்மளை கலாய்க்க வேண்டியது. அண்ட் யாராவது நம்மளை குண்டா ஏதாவது குறை சொல்லிடுவாங்க, நான் தான் தர்பூஸ் அப்படியெல்லாம் யாராவது நம்மளை சொல்லிடக்கூடாது. நம்மளே அதை ஜாலியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உள்ளூர வலிக்கும், அப்படியே தலைகாணி கீழெல்லாம் போட்டு நான் நைட்டெல்லாம் எழுதிருக்கேன். ஸோ எப்படியாவது வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ரெடியூஸ் பண்ண முடியல. அவ்வளோ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. சில தடவை ரொம்ப எம்பாரசிங் ஆகிடும். என்னமோ ஒரு பார்வையே வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க. இதை பார்த்தியா நீ வந்துட்டு அதனால தான் மற்றவங்களுக்குலாம் இடம் இல்லைன்ற மாதிரி அது ஹர்ட்டிங் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அதனால ஆக்சுவலாக அவங்களுக்கு சார்லேருந்து டி நகர் வரைக்கும் அப்படி அழுதுகிட்டே நடந்திருக்கேன். என்றைக்குமே நான் வந்து ஃபீல்லாம் பண்ணதில்லை. எப்பயுமே வந்து வெரி ஈஸி கோயிங். ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க. அது பார்வையே வந்து எரிச்சிடுற மாதிரியே இருக்கும். அது இட்ஸ் வெரி ஹார்ட் டு டிஸ்கிரைப். But I would like to tell you something. You are so cute and so beautiful in the whole lot. Yeah, நீங்க யாரை வேணாலும் கேளுங்க. I think you are the most beautiful woman on this whole floor. Right? Honestly சொல்றேன். நான் சும்மா உங்களை பேம்பர் பண்றதுக்காக அல்லது நீங்க அழுதுட்டீங்கிறதுக்காக சொல்றேன். யாரை வேணாலும் கேளுங்க. Yeah, she is very naughty. You are so beautiful. நானே தான் உங்க தலையில வந்து கொட்டுனேன். நோ, நான் எப்பயுமே காமிச்சிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு ஹார்ட் ஃபீலிங் இருக்கு. எங்க அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். I can simply tell one rhyme. She's got chubby cheeks, dimple chin, rosy lips, curly hair. She's very cute. இல்லங்க, ரொம்ப வெக்கமா இருக்கு. So beautiful. நீங்க ஒரு ஆட் மெட்டீரியல்மா, நீங்க அட்வர்டைஸ்மென்ட்ல வர ஒரு ஃபேஸ். நீங்க
சிரிக்கும் போது உங்களை பார்த்தா ஜோதிகா மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான் சார் கல்யாணம் பண்ணோம். உங்க மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாரு. தேங்க்யூ, தட்ஸ் a compliment. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாமா? கை கொடுத்துப்பாங்க. ஹலோ, அதுக்கு தான் வந்தாருப்பா. அவ்வளோதான், அவ்வளோ பெரிய டயலாக்லாம் சொல்லிட்டு சும்மாடா இருங்க, சும்மா சொல்லுவார் அவரு. நீ என்ன இந்த வார்த்தை யாரும் சும்மா சொல்றதில்ல, உள்ளர்த்தம்லாம் எனக்கு தான் தெரியும். பட் ஹானஸ்ட்லி ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்க அழுததுனால இந்த காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுக்க சொல்லலை. யூ ஆர் சோ பப்ளி, வாட் யூ சே, யூ ஆர் ஹேப்பனிங் பர்சன். முதல்ல இருந்து நீங்க வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மனுஷராக இருந்தீங்க. பட் ஒரு வழி இருக்கு, இந்த சமூகம் கிண்டல் பண்ணுது, ரைட்? வேற என்ன பண்ணுது? நான் என்ன பண்ணேன்னா, நான் குண்டு, என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஒல்லியா இருப்பாரு, அப்புறம் அவரும் குண்டாயிட்டாரு. அதுக்காகவும் நான் அதனால பிளான் பண்ணி எங்கள் அண்ணனும் குண்டு, எங்கள் அண்ணி ஏதாவது ஒல்லியாக வந்துட்டாக்க வீட்டில் பிரச்சனை வந்துரும்ன்ட்டு எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது குண்டா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நான். இவங்க டாக்டர், ஸோ ஷீ கேன் நோ எப்போ வந்து டக்குன்னு இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் இமீடியட்லி ஷீ வில் ஸ்டார்ட் ரெடியூசிங் த வெயிட் அண்ட் ஷீ வில் கெட் த அட்வைஸ். ஆனால் எனக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி டிட்டர்மினேஷன் கிடையாது. ஐஸ்கிரீமை பார்த்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இட்லி நல்லா இருக்கு, அதுவும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பொடி தோசை கொண்டு வருவா, நான் வந்து டயட்டு, நான் ரூம்க்கே வரமாட்டேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு பொடி தோசை காரக்குழம்புனோடனே நான் வரையான்னு சொல்லிட்டு அவளுக்கே வைக்காம கூட சாப்பிட்ருவோம். எப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்னா, நான் ட்ரீட்மெண்ட் போனேன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிகாஸ் ஆஃப் மை ஒபேஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸ்டில் ஐ எம் நாட் ஹேவிங் சைல்டு. அந்த குழந்தையிலே நான் வருத்தப்பட்டதில்லை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வருத்தப்படுவாரோ அப்படின்னு சில சமயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி, நான் குழந்தையிலேன்னா நான் என்னைக்கும் வருத்தப்பட்டதில்லை. அவரும் சொல்லுவார் நீ வருத்தம்லாம் படாதேன்னு. பட் எனக்கா தோணும், நான் இட்லி குண்டு எதுக்குமே வருத்தப்பட்டதில்லை. நம்ம ஒல்லியாக இருந்திருந்தா மேபி குழந்தை இருந்திருக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து குழந்தை இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிப்பேன். நான் எல்லாமே இருந்திருக்கேன் சார். ஒரு 3 மாதம் இருந்து 74 கிலோலேருந்து 56 கிலோ வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரு. 56 கிலோ 64 கிலோ வந்திருக்கேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் சாக்லேட்டையோ ஐஸ்கிரீமையோ பார்த்தா என்னால் டெம்டேஷனை அடக்க முடியல. ஸோ எனக்கு அந்த இது இருந்ததுன்னா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் குண்டா இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் வரதான் செய்யும். இவங்க வந்து நான் அதைத்தான் எல்லாருமே பயன்படுத்தி தான் இவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்கு வருது. ஆனா எங்களால முடியல. நான் உங்களுக்கு ஒன்று தரேன், உங்களால இது 4 நாளைக்கு மேல முடியல, அதனால ஒரு கற்பனை உலகம் உங்களுக்கு நான் தரேன். ஒரு நாள் நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க, முழிச்சு சார் நான் டெய்லி சொல்லுவேன் சார், நான் 35 சுடிதார் தைக்காம நான் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா, நான் என்னைக்காவது ஒல்லி ஆயிடுவேன். எல்லாம் நான் அழகழகா கலெக்ஷன் வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒல்லி ஆகி ஐஸ்வர்யா மாதிரி நான் போட்டுட்டு வரேன்னு எங்க ஸ்டாஃப்ட டெய்லி சேலஞ்ச் பண்ணுவேன். இது 3 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுவாங்க, இப்படியே கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்குமே நான் கலங்கினதுல என்னதான் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் அழவும். டயட் ஹேண்டில் பண்றது எவ்வளவு சிரமம்? டயட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தராங்க இல்லைங்களா, அதில் வந்து கலோரியோட கன்செப்ஷன் போட்டு கொடுப்பாங்க. கலோரிங்கிறதே வந்து யாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து தெரியாத ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த மாதிரி இட்லினா இவன் 150 இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற இட்லி வந்து இத்தினோண்டு தான் இருக்கும், நம்ம வீட்டில் ஊற்றுறது இத்தா பெருசாக இருக்கும். அப்போ நம்ம அந்த கான்செப்டில் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இவங்க சொல்லுவாங்க, நான் அந்த கலோரி சார்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. எனக்கு வந்து பர் டே எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற கலோரி சார்ட்டில் 250-300 எனக்கு வருது பர் டே. ஒரு நாளைக்கு 250 ரூபா. ஒரு 250 ரூபா இவங்க கொடுக்குற கலோரிஸ். இளநீ சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். பர் டே வந்து 250-300 ருபீஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன். இவங்க கொடுக்குற சார்ட் வந்து எதுவுமே வந்து ஒரு வர்த்தபிள் இல்லை. கூலி மூட்டை தூக்குறவனுக்கு அதே சார்ட் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஐ லெவலில் உட்காந்து ஐடி ஃபீல்டில் உட்காந்துருக்கணும் அதே சார்ட் தான் கொடுப்பாங்க. எதுவுமே ஃபாலோ பண்ணி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. இவனோட ஹெல்த் கான்சியஸ், இவன் வந்து இன்னைக்கு ஃபுல் டே இது பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன சார்ட் கொடுக்கணும், எதை ப்ரிப்பேர் பண்ணி அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொடுக்க கிடையாது. கலோரிஸோட கன்செப்ஷனில் யார் மெஷரபிள் போகிறாங்க இல்லைங்களா, இந்த மெஷரபிளில் தான் நீ சாப்பிடணும், இப்படி தான் நீ பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் நீ பண்ணுற மாதிரி இருந்தால் நீ இவ்வளோ சாப்பிடு அப்படின்னு யாருமே கொடுக்கறது கிடையாது. மணி ஓரியன்டா மட்டும் தான் இருக்காங்க. நிச்சயமா கிடையாது. ஏன்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் 70% அன்றாட கூலி வேலைக்கு வேலை செய்கிறவங்க தான், ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படுறவங்க தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, மிஷின் போட்டிருக்காங்க,
பவுடர் விற்கிறாங்க, அந்த டாக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்களே இல்ல இந்த மாதிரி ஃபுட் இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏரோபிக்ஸ், அது போக ஜிம், யோகா எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஹெவி லாஸ். சோ ஓவராலா நீங்க சொல்றது என்னன்னா இவர்கள் எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள். ஏமாத்து பேர் வழிதாங்க. உண்மையை சொல்ல போனா 100% ஏமாத்து பேர் வழிதான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 3 monthsல மறுபடியும் நீயா நானால கலந்துக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா 100% எங்களோட ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இப்போ ஹானஸ்டா சொல்றேன், நீங்க ப்ரோமோட் தான் பண்றீங்க உங்க ப்ராடக்ட், மறுபடியும் ப்ரோமோட் தான் பண்றீங்க. அவங்க வந்து இது மணி மைண்டட்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பா அது மணி மைண்டட் தான். ஆனா அது வர்த், அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த வர்த் ரிசல்ட் எனக்கு வரல மேடம். இந்த உடல் அதிக எடை குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பணம் பிடுங்கப்படுதா இல்லையா? எஸ், கண்டிப்பா. யார் ஒரு நிமிஷம் எஸ்ங்கிறவங்க மட்டும் கை தூங்க. இன்னும் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க என்கிட்ட. அப்புறம் பணம் பிடுங்கப்படுதுன்னா அப்புறம் பணம் பிடுங்கப்படுது தானே. நான் ஒன்று சொல்றேன், இங்க யாரெல்லாம் ஒரு மாசத்துல நான் வந்து உடல் எடையை குறைக்கலைன்னா என் தொழிலை விட்டுறேன், என் மேல கேஸ் போடலாம், கேரண்டி பண்ணுவீங்களா? ஒரு மாசத்துல குறைக்கணும், என்ன பண்ணுவீங்க? ட்ரீட்மெண்ட் தான் சார். சேம் ட்ரீட்மெண்ட், சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது. கண்டிப்பா இல்லைங்க. நோ சைடு எஃபெக்ட்ஸ். நோ. ஓகே, வேற எந்த பாதிப்பு வராது? எந்த பாதிப்பு வராது. சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, பாதிப்பு வராது. ஆனா கண்டிப்பா நாங்க சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஆனா நியாயமா இருக்கணும். கண்டிப்பா சார். இது நியாயமா இருக்கு. நீங்க ஒரு நாள் முழுக்க சாப்பிட கூடாதுன்னு சொன்னா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. ப்ராப்பரா அவங்க டெய்லி லைஃப்ல அவங்க என்னென்ன செய்வாங்களோ அத வந்து எங்களுக்காக ஒரு சில டைம்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஒரு மாசத்துல எத்தனை கிலோ குறைப்பீங்கறீங்க? டெஃபினட்டா அவங்களோட 4 to 5 kgs. இயற்கை மருத்துவ முறையில் மாதத்துல 10 கிலோ குறைக்கலாம் சார். துன்பம் இல்லாம குறைக்கலாம், கேரண்டி தரோம். இங்க வாருங்க நாடே தவிக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப கூட நம்பிக்கை இழக்காம யாராவது பண்ணா குறைச்சுக்கிறேன்னு தான் சொல்றாங்க. இவங்கள்ட்ட நீங்க என்ன நீ வந்து தேடி கண்டுபிடிக்கணும்? நீங்க பாவம் தான், பாவம் என்னதான் இருந்தாலும். ஆனா இந்த பக்கத்துல இதுல எவ்வளவு மணி மைண்டட்ங்கிறது மேக்ஸிமம் கையை தூக்கிட்டீங்க. பட் ஸ்டில் இது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதும் இங்க இருக்கவங்க ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு அனுபவங்கள் தவறா போன காரணத்தினால இது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டி. லைன் டேட் சிரப் நீ